அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். கணக்கும் இனிக்கும் எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய 10 கணக்குகளை சிறப்பாக பார்க்கலாம். அதில் முதல் கணக்காக பார்த்தீங்கன்னா, இஃப் 0.75 is to x is equal to இல்லை, ஸோ இஸ்ட் டபுள் இஸ்ட் போட்டிருக்குது. இஸ் 5:8, தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனில் எக்ஸின் மதிப்பு So 0.75 is x is directly வந்து பாத்தீங்கன்னா equality of நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது the equality of ratios, அதாவது பாத்தீங்கன்னா விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இந்த டபுள் லிஸ்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.75 divided by x is equal to 5/8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ லாஜிக்காக நீங்கள் பாருங்கள், இந்த எக்ஸ் இப்படி மேலே பண்ணிடுங்க, இதை கொண்டு வந்துருங்க, இன்னைக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.75 into 8 divided by 5 அப்படின்னு ஆகிடும். ஸோ 15 is 5. ஸோ இதில் 0.15 is 5, 5 5s are 25. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது என்ன ஆகும்னா, இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 120 வரும். இது டபுள் டிஜிட்னால இந்த மாதிரி வேல்யூ கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 1.20. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸோட மதிப்பு 1.20 அப்படின்னு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சொல்லிடலாம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். த செகண்ட் சம் பாருங்க. ஸோ இஃப் என்ன அப்படின்னு பாருங்க, x is to y is equal to 5:2. Then 8x plus 9y is to 8x plus 2y அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. is என்பது அல்லது இதோட மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இதோட மதிப்பு. ஸோ இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, ரேஷியோவில் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று நீங்கள் அப்படியே போடலாம். வேல்யூவாக வந்தால் தான் நம்ம வந்து வேற மாதிரி போடுவோம். அது நான் சொல்கிறேன் பின்னால் வரும்போது. இந்த மாதிரி ரேஷியோ அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த எக்ஸோட வேல்யூ 5 ஒய்யோட வேல்யூ 2 அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா 8x plus 9y is to 8x plus 2y, அதை டேரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு வந்து 5 அப்படின்னா ஒய்க்கு 2 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அப்போ 8 into 5 ஓகே plus 9 into 2 ரைட்டா is to அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 into 5 plus 9 into ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. சரி, இங்க 2 into 2. ஸோ இங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒய்யோட வேல்யூ 2 தான், 2 into 2. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 8 5s are 40 plus 9 2s are 18 அப்படின்னு ஆயிடுச்சா, ரைட். ஸோ இஸ்ட்டு இது 40 plus 4. ஸோ இப்போ ரிசல்ட் என்னன்னா இது 58 இஸ்ட்டு 44 அப்படின்னு வரும். 44. ஸோ கட் பண்ணுங்க, 2 டேபிளால ரெண்டையும் கட் பண்ணலாம். ஸோ 2 2 அப்படின்னு வரும். இது 2 2s are 4, 9 2s are 18. ஸோ ரிசல்ட் இஸ் 29:22. ஸோ நீங்க ரேஷியோல வந்து டைரக்டா அதோட வேல்யூ என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 29:22 அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் क्वेश्चन. மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு பாருங்க. மூணாவது கேள்வி, if 15% of x is equal to 20% of y, 20% of y, then question என்ன கேட்டிருக்காங்க, x is to y is அப்படின்னு கேட்டிருக்காங்க. x is to y is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா
x இன் 15% is equal to y இன் 20% இந்த மாதிரி சமம் அப்படின்னா எனில் x is to y என்பது இதான் உங்களோட क्वेश्चन ரைட்டா. ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். x க்கு நீங்க 50% போடுங்க 100, y க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20% போடுங்க 100. இந்த 100 இந்த 100 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ y இங்க கொண்டு வந்துருங்க, இந்த 15 இங்க கொண்டு போயிடுங்க. அப்ப x by y is equal to 20 divided by 15. சரியா? அப்ப x is to y is equal to, so கட் பண்ணுங்க, 4 5s are 20, 3 5s are 15. so 4 is to 3. so result என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the answer is என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 is to 3. அதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு. இது என்ன அப்படின்னா third question ஓட ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேயா? ரைட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாருங்க, fourth question, நாலாவது கேள்வி. if x is to y is equal to 2 is to 1, then x squared minus y squared is to x squared plus y squared is என்பது. சோ இது நாலாவது கேள்வி, fourth question அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன சொல்லிட்டேன், விகிதம் அதாவது ரேஷியோல வந்ததுன்னா நீங்க அதோட டைரக்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரேஷியோ அல்லாம வந்தது அப்படின்னா டைரக்ட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்ப டைரக்டா ரேஷியோ தான், இதுவும் ரேஷியோ தான், இதுவும் கேட்டதும் ரேஷியோ தான். சோ அப்படின்னா நீங்க பண்ணிக்கலாம். அப்ப என்னன்னா x க்கு 2 னு போடலாம், y க்கு வந்து 1 னு போட்டுக்கலாம். சோ x squared minus y squared is to x squared plus y squared is equal to, நான் போறத கவனிங்க. சோ 2 squared minus 1 squared is to 2 squared plus 1 squared. அப்ப என்னன்னா 4 minus 1 is to 4 plus 1. so என்னன்னா இது 3 is to 5. so therefore answer is, இதோட ஆன்சர் என்ன வரும், 3 is to 5 அப்படின்னு கிடைக்கும். x squared minus y squared is to x squared plus y squared ஓட ஆன்சர் is என்ன அப்படின்னா 3 is to 5 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேயா? that's all. இது fourth question ஓட ஆன்சர். ஓகே, next fifth question. if என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 4x squared minus 3y squared, 4x squared minus 3y squared is to 2x squared plus 5y squared, 2x squared plus 5y squared is equal to 12 is to 19. then x is to y என்பது அப்படிதான் கேட்டுக்கிறாங்க. so x is to y is அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ஒன்றும் பயப்பட வேண்டாம். so 4x squared minus 3y squared divided by 2x squared plus 5y squared is equal to 12 by 19. இது நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிராக்ஷன் நம்ம எழுத தெரியும் இல்லையா? so விகிதத்தை இந்த மாதிரி பின்னமா நம்ம எழுதலாம். so இங்க பண்ணிருங்க, 19 into 4x squared minus 3y squared, so 12 into 2x squared plus 5y squared அப்படின்னு எழுதிடலாம். ரைட்? அப்ப 19 into 4, அப்புறம் 19 into 3, அதே மாதிரி 12 into 2, so அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 12 into 5 அப்படின்னு சொல்லலாம். so இப்ப 19 into 4 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 76x squared அப்படின்னு வரும். இது பாத்தீங்க அப்படின்னா 54y squared அப்படின்னு வந்துரும். சரிங்களா? 57 அப்படின்னு வரும். சரி, 93 27, 57y squared, 76x squared, அதுக்கப்புறம் 57y squared, இது 24x squared, இது plus 60y squared அப்படின்னு ஆயிடும். சரியா? ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை அந்த சைடு அனுப்பிடுங்க, இதை இந்த சைடு அனுப்பிடுங்க. அப்ப 76x squared minus இது என்னது 24x squared is equal to 60y squared plus 57y squared அப்படின்னு ஆயிடும். சரியா? அதாவது இதை கட் பண்ணுங்க, 70 இதை வந்து 6 2, அதாவது இது 5, so x squared is equal to இது 117 அப்படி ஆயிருமா? 60 plus 57 117 y squared. so இப்போ என்னன்னா இது இந்த y squared இங்க அனுப்பிடுங்க. so x squared by y squared is equal to 117 by 52. so இது என்ன டேபிளால கட் பண்ணோம் அப்படின்னு பாருங்க. அதாவது 13 டேபிளால கட் ஆகுமா அப்படின்னு பாருங்க. so அதாவது பாத்தீங்க அப்படின்னா இது 4 13s are என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 52, இது 9 13s are 111 அப்படின்னு வரும். so இப்போ என்னன்னா இது x by y the whole square அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9 by 4 அப்படின்னு இருக்கும். so இப்போ என்ன ரிசல்ட் எப்படி வரும்னா x by y is equal to 9 ரூட் எடுத்தா 3,
4 root எடுத்தா 2. So therefore x is to y is equal to 3 is to 2 அப்படின்னு கிடைக்கும். So the answer is 3 is to 2. Okay? This is fifth question answer அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay? Right. Next பாருங்க sixth question. So ஆறாவது கேள்வி அற்புதமான கேள்வி. Interesting. If x squared plus 4y squared x squared plus 4y squared is equal to 4xy, then xy is அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. x is to y is என்பது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி தோணும். ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xy அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அருமையாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க இந்த சைட் கொண்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4y ஸ்கொயர் மைனஸ் 4xy அப்படின்னு வச்சுங்க இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த a மைனஸ் பி இந்த ஃபார்மேட்டில் மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்க. ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்றலாம். என்ன ரீசன் அப்படின்னா 2 2 சார் இந்த மாதிரி பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பார்த்தீங்கன்னா 4xy அப்படின்னு இருக்குது. இதை நான் எப்படி மாற்றுறேன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாற்றுறேன். இதை 2 இன்ட்டு 2x இன்ட்டு ஒய். அப்போ நீங்கள் ஒரு லாஜிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வருதா. ஏன்றது சாரி இப்போ நீங்கள் ஏன்றது எக்ஸ்ன்னு வச்சுங்க. இதை வந்து ஒய் இங்கே மாற்றிக்கிங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மல்டிபிகேஷனில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க a 2a இது b. ஸோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ b பார்த்தீங்கன்னா 2y இது 2y ax வருதா. கரெக்டாக வருதா. அப்போ என்ன எப்படி எழுதலாம் இதை a மைனஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஏன்றது என்னன்னா x மைனஸ் bன்றது என்னது அப்படின்னா 2y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு 0. இது அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 0 ஆயிருமா. அப்போ x மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த மைனஸ் 2y இந்த சைடு அனுப்புங்க. அப்போ என்ன வரும் 2y அப்படின்னு வந்துடும். சரியா. அப்போ y எங்கிட்ட அனுப்புங்க. அப்போ x பை y இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கும். பைல என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 1 நீங்கள் போட்டுக்கலாம். சரியா. ஸோ therefore x is to y is equal to 2 is to 1. ஸோ therefore answer is 2 is to 1 அப்படின்னு ஆன்சர் பண்ணலாம். ஓகேயா. ரைட். கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த அல்ஜிப்ரைக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேயா. தட்ஸ் ஆல். இது 6th கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பாருங்க. ஸோ தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது 7th கொஸ்டின் சாரி 7th கொஸ்டின். if 5x squared 5x squared minus 13xy 13xy plus 6y squared is equal to 0, then xy is x is to y is. சரிங்களா. x is to y is அப்படின்றது கேட்டுக்காங்க என்ன அப்படின்னு. சரிங்களா. இது அதே ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், அதாவது ஒரு இருபடி சமன்பாடு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபேக்டரைஸ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இது மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ என்ன வரும்னா ப்ளஸ் 30 வரும். ரைட்டா. அப்போ 5 3 30 10 3 சார் 30. ஸோ ப்ளஸ்ன்றதுனால மிடில் டேர்மோட சைனை மைனஸ் மைனஸ் கொடுத்துடலாம். ஸோ இங்கே என்னன்னாக்கா இங்கே 5x இருக்கா, இது ஆளுக்கு ஒரு 5x கொடுங்க. இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடு y இருக்குல்ல, ஆளுக்கு ஒரு y கொடுத்துருங்க. ஸோ இப்போ 2 y இருக்குல்ல, இதில் 2 x இருக்குது. ஸோ இது வந்து கோஎஃபிஷியன்ட், அதாவது கெழுவை சேர்த்து கொடுத்துடணும். சரி கொடுத்துட்டீங்கன்னா 1 5 is 5 2 5 are 10 அப்படின்னு ஆயிடும். ஸோ பய என்ன வரும்னா x மைனஸ் 2y அப்படின்னு ஒன்று, அப்புறம் இன்னொன்று என்ன 5x மைனஸ் 3y அப்படின்னு ஒன்று இஸ் ஈக்குவல் டு 0. இது செப்பரேட்டாக ஈக்குவேட் பண்ணுங்க. x minus 2y is equal to 0, 5x minus 3y is equal to 0. So by the answer சைடு கொண்டு போனீங்கன்னா x is equal to 2y, இது 5x is equal to 3y. So லாஜிக் பாருங்க, இதை வந்து கீழே y எங்க கொண்டு வந்திருக்கு, அதே மாதிரி y எங்க கொண்டு வந்திருக்கு, நம்பரை இங்க கொண்டு போயிடுங்க. So இப்போ என்னன்னா x by y is equal to 2 by 1 ஒன்னாச்சா, இது x by y is equal to இது 3 by 5 அப்படின்னு ஆயிடும். சரியா? அப்போ என்னன்னா therefore x is to y வந்து 2 is to 1 ஒன்று, அல்லது ஆர் இன்னொரு ஆப்ஷன் என்ன கிடைக்கும், x is to y வந்து 3 is to 5 அப்படின்னு கிடைக்கும். So therefore answer என்ன
2:1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அல்லது 3:5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 விகிதமா கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது எப்பொழுதுமே என்ன அப்படின்னா 2 தீர்வுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதனால இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் 7வது கேள்வியோட விடை. நெக்ஸ்ட் பாருங்க 8th क्वेश्चन. 8வது கேள்வி. if so x by 5 is equal to y by 8 சரிங்களா, then क्वेश्चन என்ன கேட்காங்கன்னு பாருங்க. then x plus 5 is to y plus 8 is என்பது அப்படின்னு கேட்காங்க. சரிதானே, x plus is y equal to அப்படின்னு கேட்கறாங்க, என்பது அப்படின்னு கேட்காங்க. இதோட ரேஷியோ கேட்காங்க. தட் இஸ் வெரி சிம்பிள். முதல்ல xy கண்டுபிடிங்க. xy கண்டுபிடிக்குமா? அப்ப x by y இத வந்து என்ன பண்ணுங்க, y எங்க கொண்டு வந்திருக்கேன், இந்த 5 மேல கொண்டு போயிடுங்க. அப்ப என்னன்னா x by y is equal to என்ன வரும் அப்படினா 5 by 8 அப்படினா ஆயிடும். அப்ப x is to y is equal to 5 is to 8 அப்படினா நான் என்ன சொல்லிருக்கேன், ரேஷியோல இருந்துச்சுன்னா டைரக்டா ரேஷியோ இதுவும் கேட்டிருக்கிறது ரேஷியோ அப்படினா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ x plus 5 is to y plus 8. சோ இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ x க்கு பதிலா 5 போட்டுக்கலாம். சோ இப்போ என்ன வரும்னா 5 plus 5 is to y க்கு பதிலா என்ன போடுங்க 8 plus 8. ஓகேயா, அப்ப என்ன வரும்னா 10 is to 16. சோ கட் பண்றேன்னா கட் பண்ணீங்க. 5 2s are 10, 8 2s are 16. நீங்க ஆன்சர் பொறுத்து நீங்க பாத்துக்கணும். p ஐ பொறுத்து பாத்துங்க. ஆன்சர் இஸ் 5 is to 8 அப்படினு சொல்லிட்டு நீங்க ஆன்சர் பண்ணிரலாம். ஓகேயா, ரைட். இது வந்து பாத்தீங்க அப்படினா 8th क्वेश्चन அப்படினு சொல்லலாம். ஓகேயா, ரேஷியோல இருந்துச்சுனா நீங்க திரும்ப கேட்டது ரேஷியோனா நீங்க டைரக்டா செய்யலாம். சரிங்களா, ரைட். சோ இப்போ பாத்தீங்கன்னா 9th क्वेश्चन. சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா if a by 3 is equal to b by 4 is equal to c by 7, then a plus b plus c divided by 7 sorry c is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பு கேட்டிருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியும் ரேஷியோல நம்ம எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்டது அவங்க ரேஷியோல கேட்கல, ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்க. அதனால என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன் பாருங்க. a by 3 is equal to b by 4 is equal to c by 7. நேத்து கணக்குல டைரக்டா நம்ம இத பண்ணிருப்போம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப டைரக்டா a is to b is to c 3 is to 4 is to 7 எடுத்துப்பேன். சோ இத நீங்க k அப்படினு வச்சுக்கிட்டீங்கன்னா இதோட ஒரிஜினல் ஃபார்ம் கிடைக்கும். சோ அப்படியே நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது என்னன்னா அத நான் டைரக்டா நேத்து நம்ம பண்ணிருப்போம். இதுல வந்து இப்போ நான் இத இப்ப எடுத்து ஏன்னா இது ஒரு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி காமிக்கணும்ன்றதா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்ப a by 3 is equal to k, அதே மாதிரி b by 4 is equal to k, c by 7 is equal to k. சோ இப்போ என்னன்னா a is equal to 3k, so b is equal to 4k, c is equal to 7k. இப்போ ஒண்ணுமே கிடையாது. இப்போ a ஓட வேல்யூ, இது b ஓட வேல்யூ, இது c ஓட வேல்யூ. இப்போ a is to b is to k கட் ஆயிரும்ல, அதான் அப்படி நம்ம டைரக்டா எடுக்கறோம், வேற ஒண்ணும் இல்ல. சோ இது வேல்யூ அப்படின்றதுனால இந்த மாதிரி எடுத்து போட்டேன்னா கொஞ்சம் பெட்டர்னு நினைக்கிறேன் நானு. சோ இப்போ ab என்னது 3k plus 4k plus 7k divided by bc ஓட வேல்யூ என்ன 7k. சரிங்களா, இப்ப கண்டுபிடிச்சேன். தனித்தனி மதிப்புகளா கண்டுபிடிச்சிருக்கேன் நான். அப்ப என்னன்னா இது ஆட் பண்ணுங்க 14k divided by 7k. சோ k கட் ஆயிரும். 1 7 is 7, 2 7s are 14. சோ ரிசல்ட் என்னன்னா இதோட மதிப்பு தான் கேட்டாங்க. சோ இதோட மதிப்பு தான் என்னது அப்படி பாத்தீங்கன்னா 2 அப்படி கிடைக்கும். சோ therefore answer is என்ன அப்படி பாத்தீங்கன்னா 2. a plus b plus c divided by c இதோட வேல்யூ என்ன அப்படினா 2 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேயா, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் சம், இந்த 10th சம் என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது 10வது கேள்வி. சோ எளிமையான கேள்விதான், ஒன்றும் பயப்பட வேண்டாம். if என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a plus b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a plus b is to b plus c is to c plus a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதோட விகிதமும் கொடுத்துருக்காங்க. 6 is to 7 is to 8 அப்படின்னு கொடுத்தாச்சு. சரியா, ஓகே. அதோட மட்டும் இல்லாம a plus b plus c ஓட வேல்யூ 14 கொடுத்தாச்சு. எனில் then क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா then the value of c is அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனில் c இன் மதிப்பு சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து புத்திசாலித்தனமா நம்ம இங்க யோசிக்கணும். நம்ம என்னன்னா ஆல்ரெடி நம்ம இதுல உங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னா
ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள். ஏதோ சம்திங் ரேஷியோ அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஏதோ சம்திங் இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் அப்பா சொன்னேன் இல்லையா, அப்போ a பிளஸ் பி இதோட வேல்யூ என்னன்னா 6k அப்படின்னு எடுத்துங்க, b பிளஸ் c வந்து 7k அப்படின்னு எடுத்துங்க, c பிளஸ் a 8k அப்படின்னு எடுத்துங்க. சரி, அதோட ரேஷியோ. பட் அதோட வேல்யூ எடுக்கும்போது சம் ஏதோ ஒரு கான்ஸ்டன்டால கட் ஆயிருக்கும், அதோட ஒரிஜினல் வேல்யூவா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எடுக்கிறோம். அதனால தான் அது, ஏன்னா இந்த ரேஷியோல காமன் டேபிளா நம்ம கட் பண்ணிருக்கோம், அதுக்கு பதிலாக தான் அந்த k அப்படின்னு நம்ம இங்க எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் மூணையும் ஆட் பண்ணுங்க. எதை? a பிளஸ் b பிளஸ் இது மூணையும் ஆட் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா இது 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 மூணு ஆட் பண்றேன். ஸோ b பிளஸ் c, c பிளஸ் a எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன்னா என்ன வரும்னா 2a plus 2b plus 2c. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 6 7 அது 13 21k அப்படின்னு ஆயிடும். சரியா? அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஜிக் நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன இருக்கு, இது மொத்தமா இல்லைங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க. இப்போ இது 2 காமனா எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா a plus b plus c. ஸோ என்ன வரும் 21k அப்படின்னு ஆயிடுச்சா? ஸோ இப்போ உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, a plus b plus c யோட வேல்யூ இருக்கா? அப்போ இது என்ன செய்யுங்க அப்படின்னா சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ இன்ட்டு 14 ஆயிடும். ஸோ 21k அப்படின்னு ஆயிடும். ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா 2 14 3 21 அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்கு, 4/3 இஸ் ஈக்குவல் டு என்னன்னா இந்த 3ஐ கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து k யோட வேல்யூ அப்படின்னு வச்சிருக்கேன். சரியா? இது வந்து இதோட ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த k வந்து இந்த மாதிரி ஒரு நம்பரால இதாயிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு c யோட வேல்யூ வேணும். சரியா? ரைட். ஸோ நான் கவனமா கவனிங்க. a பிளஸ் b பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு என்ன 14. ஸோ a பிளஸ் b யோட வேல்யூ என்ன 6k. ஸோ 6k பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 14. ஸோ இதை அந்த சைடு கொண்டு போங்க. 14 மைனஸ் 6k. ரைட்? ஸோ c இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 6 இன்ட்டு k யோட வேல்யூ 4/3. 1 3 is 3, 2 3s are 6. ஸோ இப்போ c இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 8. ஸோ c இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க. ஸோ இதுல இருந்து கட் பண்ணீங்கன்னா 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேயா? ஸோ இப்போ c யோட வேல்யூ என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, therefore கேட்டாங்க c யோட வேல்யூ, therefore answer is 6. ஓகே, அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை, சிம்பிள் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். ஒண்ணுமே என்னது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு டாபிக் அப்படிலாம் கிடையாது. ஈஸியான டாபிக் தான், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். உங்களோட மனசு வச்சா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அதாவது திரும்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா வந்து பார்க்குற விதமும் கேட்குற அந்த எண்ணமும் சிந்தனையும் பொறுத்தது தான் எல்லாமே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இல்லாதது கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சிலருக்கு தோணும், நல்லா இருக்கிறது கூட சில பேருக்கு நல்லா இல்லை அப்படின்னு தோணும். காரணம் என்னன்னா எல்லாவற்றிற்குமே என்னது அப்படின்னா அடிப்படையான காரணம் மனம். ஏன்னா குடிசையில் வாழ்றவனுக்கும் சந்தோஷமா இருப்பான், கோபுரத்தில் வாழ்வே ரொம்ப வருத்தமா இருப்பான். என்ன வித்தியாசம்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மனம் தான். ஸோ மனம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ளும் பொழுது மனம் வந்து எதையுமே ஒன்றும் செய்யாது அப்படின்னா பெருசுப்படுத்திக்காது. ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே அடிப்படையானது அப்படின்னா மனம் உங்களுக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும், ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதிர்கொள்ள முடியும். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே என்ன அப்படின்னா பாசிட்டிவா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னா இன்னைக்கு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்காக வருத்தப்பட தேவையில்லை. தவறு நடந்துச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு தெரியுமா? அதாவது நம்மள இன்னைக்கு ட்ரை பண்ணோம், இன்னைக்கு முடியல அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா சந்தோஷப்படணும். காரணம் என்ன தெரியுமா? அப்பதான் மீண்டும் நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ அதை விட தப்பு நடந்துருச்சு அப்படின்னா இனிமேல் தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் கடுமையாக முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை வந்து தவறுகள் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம இன்னும் நம்ம வேகமாக வெற்றி பெறுவதற்கு அல்லது இன்னும் சுறுசுறுப்பாக உழைக்கிறதுக்கான ஒரு சின்ன வந்து அதாவது இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கணும். ஸோ அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதாவது ஒரு தடவை வந்துருச்சு நம்ம இது வரமாட்டேங்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகிறோம் பார்த்தீங்களா? சில சொல்கிறாங்களா சில பேர் ஐயோ கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் வந்து இதெல்லாம் பார்க்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தவறு தெரியாமல் இருக்கிறது தான் வந்து நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம திரும்ப என்ன செய்வோம் அப்படின்னா போராடுவோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். நல்லா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் நீங்கள் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளை ஒரு புதிய 10 கணக்குகளோட உங்களை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.